வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் புதினா டீயினுடைய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். புதினா ஒரு வாசனை நிறைந்த மருத்துவ மூலிகை செடி. உணவினுடைய சுவையையும் மனத்தையும் அதிகரிக்கிறதுக்கு புதினாவை பல்வேறு உணவுகளில் சேர்ப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாத்தையுமே ரிலீஃப் பண்ணுறதுல தொடங்கி புதினா டீயை நீங்கள் குடிக்கும் போது இன்னும் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மன அழுத்தம் குறையும், அதாவது ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து குறைஞ்சி அந்த ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம். அதுக்கு வந்து நீங்கள் புதினா டீயை எடுத்துக்கணும். நாம் அனைவருமே வந்து தினமும் பல வேலைகளை வந்துட்டு செஞ்சுட்டு வரோம். இதனால் நம்மளுடைய உடல் அதிக ஆற்றலை இழக்கிறதோடு அதிக வேலை சுமை காரணமாக மன அழுத்தமும் ஏற்படுது. எனவே நீங்க புதினா டீயை தினமும் காலையில வந்து குடிக்கலாம். அல்லது உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படும் பொழுது நீங்க அந்த புதினா டீயை குடிக்கும் போது இந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாத்தையுமே ரிலீஃப் பண்ணிக்கலாம். சுறுசுறுப்பாக உங்களுடைய நாளை தொடங்குவதற்கும் எந்தவித ப்ராப்ளமும் இல்லாமல் உங்களுடைய நாளை சுறுசுறுப்பாக நீங்க முடிக்கிறதுக்கு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாத்தையுமே ரிலீஃப் பண்றதுக்கு புதினா டீயை உங்களுடைய உணவுகள் நீங்க சேர்த்துக்கோங்க. செரிமான பிரச்சனை நீங்கும் நீங்க புதினா டீயை குடிக்கும் பொழுது. தினமும் நீங்க புதினா டீயை குடித்து வருவதன் மூலம் வயிற்றில் ஏற்படக்கூடிய செரிமான பிரச்சனைகள் நீங்கி உங்களுடைய உடல் புத்துணர்ச்சி பெற ஆரம்பிக்கும். ரெஃப்ரெஷ்மெண்டா நீங்க ஆயிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்களும் அழிந்து உடல் ஆரோக்கியமாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி சைடு எஃபெக்ட் தரக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்களை அழிச்சு செரிமானம் சார்ந்த மலச்சிக்கல் போன்ற எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தினமும் காலையில் வந்து வெறும் வயிற்றில் புதினா டீயை குடிங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். அது வந்து உடல் எடையை குறைக்கும் புதினா டீ. ஸோ ஒருவேளை உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு நிறைய டயட்டை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது கூடவே புதினா டீயும் எடுத்துக்கோங்க. உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க தினமும் ஒரு கப் புதினா டீயை குடித்து வருவதன் மூலமாக உடல் எடையை சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கலாம். இது உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளை மிக விரைவாக எரிக்க ஆரம்பிக்கிறதால உங்களுடைய உடல் எடையை நீங்கள் குறைச்சிக்கிறதுக்கு இந்த புதினா டீயை எடுத்துக்கோங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை புதினா டீ உங்களுக்கு அதிகரிக்குது. உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு தினமும் ஒரு கப் புதினா டீ நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். புதினா டீயில் விட்டமின் பி, பொட்டாசியம் மற்றும் பலவிதமான தாதுக்கள் இருக்கு. இது நம்மளுடைய உடலை எப்போதுமே எனர்ஜியாக தான் வைக்கும், ஆற்றலோட வச்சுக்கும். இம்யூன் பவரை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதால நமக்கு இருக்கக்கூடிய சில நோய்களையும் நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய புதுசான தொற்று நோய்களையுமே நம்ம வராமல் தடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதுக்கு காரணமாக இருக்கிற என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த புதினா டீ தான். அதனால நீங்கள் தினமும் புதினா டீ குடிக்கும் போது உங்களுடைய இம்யூன் பவரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வாய் துர்நாற்றத்தை நீக்குகிறது புதினா டீ. பொதுவாக நான்வெஜ் ஃபுட்ஸ், அதாவது அசைவ உணவுகள் சாப்பிட்ட பிறகு வாயில் துர்நாற்றம் ஏற்படும். ஒரு சில பேருக்கு நார்மலாகவே வந்து வாயில் துர்நாற்றம் ஏற்படும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அவங்களுடைய குடல்ல அழுக்குகள், கழிவுகள் தேங்கி இருக்கு, வெளியேறலை அப்படின்றது அர்த்தம். குடல்ல வந்து அழுக்காக இருந்தால் தான் நம்மளுக்கு துர்நாற்றம் வாயில் அதிகமாக அடிக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் இதை கியூர் பண்ணிக்கணும் அப்படின்னா தினமும் ஒரு டம்ளர் புதினா டீ குடிங்க. உங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியம். துர்நாற்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் புதினா டீ ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்பட்டதால் உங்களுடைய வாய் துர்நாற்றத்தை இந்த புதினா டீ உங்களுக்கு குணப்படுத்திடும், அதை தீர்த்திடும். காயங்களை குணப்படுத்துகிறது புதினா டீ. புதினா இலையில இயற்கையாகவே அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் இருக்கு. எனவே புதினா இலைகளை நீங்க அரைச்சி அதில் இருக்கக்கூடிய அந்த சாற்றினை உங்களுக்கு இருக்கக்கூடிய காயங்கள், வெட்டு காயங்கள் மற்றும் தோல் அரிப்பு போன்ற இடங்கள் எல்லாம் நீங்க தடவுனீங்க அப்படின்னா அந்த காயங்கள், தோல் அரிப்பு எல்லாம் உங்களுக்கு குணமாயிடும். ஸ்கின் டிசீஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. குறிப்பாக உங்களுடைய காயங்களை விரைவில் ஆற்றக்கூடிய தன்மை இந்த புதினா இலைகளுக்கு வந்து இருக்கு. புதினா இலைகளை நீங்க அந்த மாதிரி அரைச்சி அந்த சாறை வந்து தடவணும். முக அழகை மேம்படுத்துகிறது புதினா இலை. புதினா இலைகள்ல வலுவான பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்கு. ஸோ இது சிறந்த கிளென்சர், டோனர் மற்றும் மாய்ஸ்சரைசராக உங்களுக்கு செயல்படுது. எனவே தினமும் நீங்க புதினா டீ குடித்து வருவதன் மூலமாக உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள், அதுக்கப்புறம் வந்து அழுக்குகள், இந்த டெட் செல்ஸ், அப்புறம் உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ், பருக்கள் எல்லாமே நீங்கி உங்களுடைய முகம் அழகு பெறும். உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சருமங்கள்லாம் புதுசாக ரினிவல் ஆக ஆரம்பிக்கும், புதுப்பிக்கும். அந்த டெட் செல்ஸ் எல்லாம் நீக்கி முக அழகை மேம்படுத்தி சருமம் சுருக்கம் இல்லாமல் சரும அழகை மேம்படுத்துறதுக்கு புதினா டீயை நீங்க தினமும் ஒரு டம்ளர் குடிங்க. தொடர்ந்து நீங்க புதினா டீயை குடிக்கிறது வழக்கமாக வச்சிருக்கீங்க, தினமும் ஒரு டம்ளர் புதினா டீ குடிக்கிறீங்கன்னா இந்த ஆரோக்கிய நன்மைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ புதினா டீயை குடிங்க, ஆரோக்கியமாக இருங்க. அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.